ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது சம்மரில் வர ஒரு ரொம்ப காமன் ஸ்கின் இஷ்யூ பற்றி. இன்ஃபேக்ட் இது எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் தி அதர் டைம் வந்திருக்கலாம். குழந்தையாக இருக்கும்போது வந்திருக்கலாம், இல்லை அடல்ட் ஆனப்புறம் வந்திருக்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேச போகிறது சன் அலர்ஜி, ஸ்கின்ல வர சன் அலர்ஜி பற்றி தான். இது என்ன இந்த சன் அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெயிலில் போகிற சில பகுதி மக்களுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு ஒயிட் பேட்ச் மாதிரியோ, குழந்தைங்களுக்கே நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் டே ஆக்டிவிட்டி, இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்கும். ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க, எங்கள் குழந்தைக்கு வெள்ளை தேமல் மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. சில குழந்தைங்களுக்கு தேமலாகவே இருக்கலாம், பட் நிறைய பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் பேட்ச் மாதிரி வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் போகிற குழந்தைங்களுக்குமே நிறைய ஒயிட் பேட்சஸ் அந்த ஃபேஸ் திடீர்னு வர ஆரம்பிக்கும். சில பேரண்ட்ஸ் ரொம்ப வரிடாக கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அண்ட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ்ட் பார்ட்ஸில் எங்கெல்லாம் வெளியே போகும்போது அவங்க எக்ஸ்போஸ்டாக இருக்கோ, துணி கவர் பண்ணாத ஏரியாவாக இருக்கும், அந்த ஏரியாஸ்லாம் ஒயிட்டாக பேட்சஸ் ரொம்ப ஒரு இச்சிங்கோட பேட்சஸ் வரக்கூடிய இது உங்களுக்கு சுச்சுவேஷன் சில பேருக்கு இருக்கும். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தா, இதுதான் நம்ம பாலிமார்பிக் லைட் எரப்ஷன் ஆர் பாலிமார்பஸ் லைட் எரப்ஷன் சொல்லுவோம். இது என்ன, இன் சிம்பிள் டேர்ம்ஸ், சன் அலர்ஜி. ஸோ வெயிலில் போகிறவங்களுக்கு சில பகுதிகளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி வர ஒரு தன்மை இருக்கும். இது சில பேருக்கு கொப்பளமாக வர சான்ஸ் கூட இருக்கலாம், இல்லை ஃபார் சம் பீப்புள் வெறும் ஒயிட் பேட்சாக வரலாம், இல்லை சில பேருக்கு தட்டையாக வீங்குற ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். பட் யூஸ்வலி ஒருத்தருக்கு ஒரே மாதிரி தான் அது ப்ரெசென்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் யூஸிங் அ சன்ஸ்க்ரீன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, இன்னொன்று உங்களுக்கு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனுங்கிறது நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, ஒயிட்டிஷாக இருக்கும் ஃபேஸில் போடும்போது. இப்போ அதுவே ஃபார்முலேஷன்ஸ் இந்த ஒரு ஒயிட் பேட்சாக தெரியாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவே ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சன் அலர்ஜி இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ ஒன்லி டியூரிங் சம்மர் தான் இது வருமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் வின்டர் டைம்லையும் ஆஃப்டர் ரெய்னி சீசன்லையும் தான் இந்த சன் அலர்ஜி இன்னுமுமே அதிகமாக வர சான்ஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக வர சன்லைட்ல 3 பகுதி இருக்கு. UVA, UVB, UVC அண்ட் விசிபிள் லைட். இப்போ UVCங்கிற பகுதி ஓசோன் லேயரே ஃபில்டர் ஆகிறதுனால UVA, UVB அண்ட் விசிபிள் லைட் தான் நிறைய வரும் நம்மளுக்கு. இந்த 3 பகுதினாலுமே இந்த அலர்ஜி வரலாம். அண்ட் யூஸ்வலி ரிஃப்ளெக்டட் சன்லைட், அதாவது சப்போஸ் இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காடுறீங்கன்னா அந்த வாட்டர் பாடியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட், இல்லை இப்போ ஒரு எங்கேயாவது ஐஸ் இருக்கிற இடமா போயிருக்கீங்க ஹாலிடேக்குன்னா அந்த ஸ்னோலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட், இதுதான் இன்னும் ஹை டேமேஜ், இன்னுமே ஸ்கின்னை அதிகமாக உள்ள பெனிட்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அதனால தான் ரெயினுக்கு அப்புறம், அதாவது திடீர்னு இந்த சம்மர் ஷவர் வரும் பாருங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபுல் டே மழை இருக்கும், அடுத்த நாள்லேருந்து பார்த்தா திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பீரியட்ல ரோட்ல நடந்து போகும்போது அந்த சின்ன அந்த படில் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தண்ணி தேக்கத்துல அதுலேருந்து சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்ஃபேக்ட் நிறையவே சன் அலர்ஜிஸ் அதிகமாக வரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே யூஸ் சன்ஸ்க்ரீன்ஸ் த்ரூ த இயர். தெர் இஸ் நோ சீசன். சில பேர் க்ளவுடியாக இருக்குது மேடம், அதனால எதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்பாங்க. க்ளவுடியாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சன் இஸ் ஆல்வேஸ் தேர். சன் இஸ் நாட் கோயிங் எனிவேர், நெய்தர் இஸ் சன்லைட் நாட் கோயிங் எனிவேர். ஸோ கண்டிப்பாக சன் ப்ரொடெக்ஷன் சன்ஸ்க்ரீனுங்கிறது த்ரூ த இயர் இருக்கணும். அண்ட் பீப்புள் வித் திஸ் சன் அலர்ஜி, இந்த மாதிரி ஒரு இச்சியாக ஒரு ஒயிட் பேட்சஸ் உங்களுக்கு வருது, எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறது வில் பி a better idea. And holiday time போறீங்க, இல்ல பசங்க, இன்ஃபேக்ட் ஃபார் சில்ட்ரன் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் 6 months of age எனி சைல்ட் கேன் யூஸ் a sunscreen. ஆனா சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனோ சைல்ட் ஃப்ரெண்ட்லி சன்ஸ்கிரீனாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஒரு 15 to 30 minutes பிஃபோர் கோயிங் இன் டு த பூல் ஆர் கோயிங் இன் டு த சன் கண்டிப்பாக அவங்களுக்கும் சன்ஸ்கிரீன் போட்டே அமுச்சு விடுங்க. ஸ்விம்மிங் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அனுப்புறீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைட் அலர்ஜி இப்போ வந்துருச்சு நம்மளுக்குன்னா இது எத்தனை வருஷத்தில் போகும்? ஸோ லைட் அலர்ஜி நிறைய பேருக்கு பல வருஷம் கண்டினியூஸாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ப்ரிஃபரபிளி அவாய்ட். இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 o'clock in the morning to 4 o'clock in the evening வெளியே போகிற ஆக்டிவிட்டீஸை லிமிட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களையுமே வெளியே டோன்ட் சென்ட் them out between 10 AM and 4 PM. அண்ட் ஆல்சோ சப்போஸ் இந்த வெயில் அப்படி போகிற சான்ஸ் இருக்குன்னா யூஸ் யுவர் சன்ஸ்க்ரீன்ஸ் அண்ட் கவர்ட் க்ளோதிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சூஸ் பண்ணலான்னா பெஸ்ட்டு காட்டன், அன்பிளீச்ட் காட்டன் அண்ட் இன் ஸ்லைட்லி டார்க்கர் கலர்ஸாக இருந்தால் அதுவே அப்சார்ப் பண்ணிக்கும், சன்லைட் நம்ம ஸ்கின்னை ரீச் பண்ண விடாது. அண்ட் வீவ் ஆஃப் த கிளாத், அதாவது எப்படி அதை நெஞ்சிருக்காங்கன்னு இட் ஷுட் பி க்ளோஸ் வீவ், அதாவது ரொம்ப லூஸ் வீவாக விளக்கமாக இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ் ஓவன் கிளாத்தாக போட்டு அனுப்புறது வில் பி பெட்டர்.
and of course you can consult your skin specialist to suppose ரொம்ப சிவியரா இருக்க sun allergy ரொம்ப itching ஜாஸ்தியா இருக்குங்கும்போது they will be able to guide you. உங்க skin specialist வந்து will be able to guide you for what to use, என்ன creams என்ன medicines யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது கண்டிப்பா வந்து they will be able to tell you. இது போறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும், பட் eventually நம்ம பாடி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதே அடாப்ட் பண்ணி it will be able to deal with the sun better, and அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் தானா குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. But till that time, make sure that you're protecting your body well. இதனால வந்து சில பேர் கேட்பாங்க, டாக்டர் நான் சன்லே போலனா விட்டமின் டி இருக்காது, எனக்கு டெஃபிஷியன்சி வந்துடும். 8 to 10 in the morning ஒரு 10 minutes you can stand in the sun. அந்த 8 மணிக்கு காலையில இருக்கிற சன்ல ஒரு 10 நிமிஷம் நிக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த 10 o'clock மேல இருக்கிற சன்லைட் தான் வந்து ப்ரிஃபரபிளி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ do all this and have a safe and a happy summer. Thank you.